பாத்தீங்கன்னா இது இப்போ சொல்லப்படுறது நமக்கு ஒரு ஆலோசனை தான். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். என்னை கண்டடைவார்கள். இங்க நீங்க அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை பாருங்க. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த வார்த்தை என்ன பண்றது? அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அண்டர்லைன் பண்ணுங்க. அதிகாலையில் என்ற வார்த்தை உங்க பைபிள்ல இருந்துச்சுன்னா அந்த அதிகாலை கீழே ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அண்டர்லைன் பண்ணிட்டு வேணும்னா அந்த அதிகாலை பக்கத்துல ஒரு பிராக்கெட்ல உங்க பேர் போட்டுருங்க. பிராக்கெட்ல உங்க பேரை போட்டுருங்க. அதிகாலையில் என்னை, அதிகாலையில் சொல்ற இடத்துல அது என்னை இருக்கு பாருங்க. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அந்த தேடுகிறவர்கள் தேடுகிறவர்கள் இந்த இடத்துல பிராக்கெட்ல உங்க பேர் போட்டுருங்க. இப்ப வாசிக்க பார்க்கலாம். உங்க பேர் சொல்லி யாரும் சத்தமா வாசிக்க பார்க்கலாம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிற என்னை கண்டடைவார்கள். இப்ப உங்க பேர் சொல்லி படிக்கலாம் இருப்பாங்க சத்தமா. சத்தம் யாரு படிக்க மாட்டேங்க. என்னோட சேர்ந்து என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் கர்த்தரை தேடுகிற நாளெல்லாம் கர்த்தரை கண்டடைவார். அல்லேலூயா. அப்ப உங்க பேரை போட்டு படிச்சா அது கரெக்டா அந்த வார்த்தைக்கு நல்ல ஒரு அர்த்தம் இருக்கும். நம்ம பேர் போட்டு படிச்சோம். அப்போ இந்த வசனம் அதிகாலையில் தேடுகிறவரை கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் என்னை கண்டடைவார்கள் சொல்றாரு. நாம எப்ப யோசிக்கிறோம் என்பதை யோசிச்சு பாருங்க. யாரும் குற்றப்படுத்த இந்த வார்த்தைகள் அல்ல. பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட். மார்க் 1:35 படிச்சோம்னா இந்த வசனத்துக்கு ஒத்த ஒரு வசனம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் கூட அவர் எப்படிப்பட்டவர் இருந்தார் என்பதற்கு இன்னொரு வார்த்தை அவருடைய ஜெப வாழ்க்கை சொல்லப்பட்டிருக்கு. மார்க் 1:35 நம்ம இயேசுவோடைய ஜெப வாழ்க்கை இருந்துச்சு. அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இந்த இடத்துல நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அதிகாலையில் இருட்டோட எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்று அங்கே பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணினார். இதோடு சேர்ந்து சொல்லுங்க, ஏசப்பா நீர் எப்படி அதிகாலையில் இருட்டோட எழுந்தீரோ அதுபோல நானும் அதிகாலையில் இருட்டோட எழுந்து ஜெபிக்கிற ஆவியை, அபிஷேகத்தை, அதிகாரத்தை, அதிகாலையில் ஜெபிக்கிற வல்லமையை, அதிகாலையில் ஜெபிக்கிற பாரத்தை, அதிகாலையில் ஜெபிக்கிற இயேசுவின் குணாதிசயம் எனக்குள்ளிருந்து வெளிப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் அதிகாலை ஜெப அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. சப்போ இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், அதிகாலையில் ஜெபிக்கணும். ஒருவேளை பர்சனல் பிரேயர் அதிகாலையில் இல்லையா, நமக்கு நம்முடைய ஊழியத்தின் மூலமாக அதிகாலை கூட்டு ஜெபம் இருக்கு. அதில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் கலந்து கொள்ள வாய்ப்புகள் இருக்கலாம். அது 1 மணி நேரம் 5 இருந்து அதிகாலை என்பது 3 AM to 6 AM இந்த 3 மணி நேரங்கள் இடையில் இருக்கிறதான ஒரு நேரம். அதிகாலை 3 இருந்து 6, 3 AM to 6 AM தான் அதிகாலை, இரவின் 4வது ஜாமம் அப்படி சொல்லப்படுகிற ஒரு காரியம். சரி, இதை மனசுல வைத்துக் கொள்ளுங்கள். அதிகாலை ஜெபம் ரொம்ப முக்கியமானது. அந்த நாள் அந்த நாள் நம்ம அந்த நாட்டை நடக்கிறதுக்கு முன்னாடி, அந்த நாள்ல வேலை செய்யறதுக்கு முன்னாடி, வேலைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கர்த்தரை முதலாவது மீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு நாள்ல நம்ம யாரை மீட் பண்ணணும்? ஆண்டவரை மீட் பண்ணணும். அதிகாலையில கடவுளை மீட் பண்ணக்கூடிய ஒரு பிராக்டிஸ் அண்ட் பழக்கம் நமக்கு வேணும்.
அபியாசத்தை நம்ம நமக்குள்ள உருவாக்கி கொள்ளணும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை நீங்க மனசுல வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஸோ இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தை நாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த வாரத்தில் என்னுடைய மனைவி அந்த செய்தி கொண்டு வருவாங்க. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18-19 வசனத்துடைய வாக்குத்தத்தங்களை குறித்து அடுத்த வாரம் அந்த செய்தி மறுபடியும் கேட்போம். அதை கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். இது ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். அந்த வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம சுதந்திரிக்க வேண்டியது நம்மளால தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அது அடுத்த வாரம் வாக்குத்தத்த செய்தி தொடரும். அடுத்த வாரத்தில் இந்த வாரத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் உண்டு, அவர் கொடுத்த வெளிப்பாடுகள் உண்டு. இரவு ஜெபத்தில் உங்களோடு நான் வைத்த ஒரு தலைப்பும் உண்டு. அந்த தலைப்பிலிருந்து இந்த நாளிலிருந்து சில வாரங்களுக்கு அதை தொடரலாம் சொல்லி யோசிக்கிறேன். அதிகாலையிலும் அதை குறித்து பேசலாம் என்று யோசிக்கிறேன். இந்த மனசுல கரெக்டா நீங்க எழுதி வச்சு நீங்க ஜெபிக்கணும். ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஒரு இரவு ஜெபத்துல ஒரு ஜெப குறிப்பாக நடத்தப்பட்ட அந்த வார்த்தைகள் தான் தேவ செய்தியாக தொடர் செய்திகளாக கொடுக்கப்படும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வாசிக்க நாம் கேட்கலாம். வெளிப்படுத்தின 3:11. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். வேத புஸ்தகத்துல ஆண்டவருடைய கர்த்தர் சொன்ன அநேக வார்த்தைகளில் ஒரு முக்கியமான வார்த்தை இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த 2025ஆவது வருஷத்தில் இந்த 2வது வாரத்தில் தேவ ஜனங்களுக்கு நேராக சொல்லப்படுகிற தேவனுடைய சத்தம் என்ன? இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்துடைய முதல் வார்த்தை இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இயேசு கிறிஸ்து அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல குறிப்பிட்ட இடங்கள்ல இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அந்த 22ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா கூட ஆண்டவர் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த வசனம் பாருங்கள். அதாவது பைபிள்ல இதோ சீக்கிரமாய் வருகிறேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எந்த வசனம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. இங்கேயும் கர்த்தர் என்ன சொல்றாரு? இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவரை கர்த்தர் இந்த வெளிப்படுத்தின 22:7 சொல்றாரு இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கு இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்றார். அப்ப வெளிப்படுத்தல் 3:11, வெளிப்படுத்தல் 22:7, வெளிப்படுத்தல் 22:12 இந்த எல்லா வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அடுத்த வெளிப்படுத்தல் 11:14 கூட பாத்தீங்கன்னா அங்கேயும் நம்ம இந்த ஆபத்தை பத்தி இயேசு பத்தி சொல்லப்பட்டது. அது வேண்டாம், ஆபத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். அப்போ கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. இயேசு சொன்னார் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் சொன்ன எச்சரிப்பின் சத்தத்தில் ஆசீர்வாதமான சத்தம். ஆண்டவர் சொன்ன ஒரு எச்சரிப்பின் சத்தம் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அந்த எச்சரிப்பின் சொல்றதே அதுக்கு மேலான ஒரு வார்த்தை. ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாத சத்தங்களில் ஒரு சத்தம், ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதங்களின் வார்த்தைகளில் ஒரு வார்த்தை இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். 3:11 போடலாம். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப ஆண்டவரை கர்த்தர் அது சீக்கிரத்தில் வரப்போகிறார், வருகிறார். அங்க சொல்லப்படும் பொழுது இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். பாருங்க,
வந்தார் என்பது வேற, வருவார் என்பது வேற. வந்தார் என்பது பாஸ்ட், கடந்த காலம். வருவார் என்பது எதிர்காலம், வருங்காலம் சொல்றோம். எனக்கு ஃபியூச்சர் டென்ஸ் சொல்றோம், எதிர்காலம். அப்போ இங்க சொல்லிதான் நான் சீக்கிரமா வருகிறேன்னு சொன்னா அப்படின்னா அது இன்னும் வரலன்னு அர்த்தம். ஆனா வரேன்னு சொன்னார்னா இதோ வரப்போகிறாரு, இனி வரப்போகிற காலங்களில் ஆண்டவர் சொன்னார் நான் சீக்கிரமாய் வருவேன். சோ இதை 3 விதத்தில் பிரித்து பார்க்க முடியும். ஆண்டவருடைய வருகை, கர்த்தருடைய வருகையை 3 விதத்துல நம்ம வந்து 3 டைமென்ஷன், 3 பரிமாணங்கள், தேவனுடைய வருகையில் 3 பரிமாணங்கள் அப்படின்னு சொல்லலாம். 3 விதத்தில். ஒன்று மனித அவதாரம், இரண்டாவது மணவாளனின் அவதாரம், மூன்றாவது மகாராஜாவின் அவதாரம். ஆண்டவரை கர்த்தர் 3 விதத்துல. ஒன்று, அவர் மனிதனாய் வந்தார், மனுக்குலத்திற்காக, எல்லா மக்களுடைய பாவங்களுக்காக மனித வடிவிலே கர்த்தர் பிறந்தார். அது மனித வருகை. இப்போ இங்க சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்ன வார்த்தை, இது 2 விதமான வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியும். இனி என்ன சம்பவிக்க போகுது, இனி என்ன நடக்க போகுது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், மத்தேயு 24, அது நீங்க படிச்சீங்கன்னா ஆண்டவருடைய வருகைக்கு முதல் அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். மத்தேயு 24 திருப்பிக் கொள்ளுங்கள். 24 வசனம் வாசிங்க. அதாவது 3ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். பின்பு அவர் 3:4 பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். சொல்லப்பட்ட வார்த்தை அப்படின்னு உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இது என்ன சொல்லப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். ஆண்டவருடைய பகிரங்க வருகையை பற்றி சொல்லப்படுகிற ஒரு காரியம். உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? பாருங்க, இந்த இடத்துல 2 வார்த்தை இருக்கு. ஒண்ணு ஆண்டவருடைய வருகை, இரண்டாவது உலகத்தின் முடிவு. அப்போ ஆண்டவர் சீக்கிரமா வர போகிறாரு. அந்த வருகைக்கு அடையாளம் என்ன? ஏராளமான அடையாளங்கள் மத்தேயு 24, லூக்கா 21, இந்த 2 அதிகாரங்கள்ல கர்த்தருடைய வருகைக்கு ஏராளமான அடையாளங்கள் இருக்கு. இயேசு கிறிஸ்து மணவாளனாய் வருவதற்கு முன்பாக பூமியில் அநேக சம்பவங்கள் நடக்கும். அவர் மகாராஜாவாய் வருவதற்கு முன்பாக அநேக சம்பவங்கள் பூமியில் சம்பவிக்கும். அப்போ இப்ப இந்த நாள்ல ஏன் ஒரு இடத்துல பேசுறேன்னா, ஆண்டவருடைய வருகைக்கு சபைகள் ஆயத்தமாகணும். ஊழியக்காரர்களுடைய குடும்பங்கள் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகணும். விசுவாசிகளின் குடும்பங்கள் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். ஆண்டவர் சீக்கிரமா வரப்போற. எதுக்கு வராரு? தம்முடைய பிள்ளைகளை எடுத்து செல்ல அவர் வரப்போகிறார். மத்தியவானில் வரப்போகிறார். முதலாவது ஆண்டவர் மத்தியவானில வரப்போகிறாரு, சபையை எடுத்துக் கொள்வதற்காக. அதுக்கு பிறகு ஒரு வருகை இருக்கு, அது வேண்டாம். அந்த பகிரங்க வருகையில் நம்ம போக கூடாது, ரகசிய வருகையில் போயிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ரகசிய வருகைக்கு பிறகு 7 வருஷம், 3 வருஷம் உபத்திரவ காலம், அடுத்த 3 வருஷம் மகா உபத்திரவ காலம் சொல்லி பூமியில வெளிப்படும். அப்போ ஆனா நாம அந்த ரகசிய வருகையிலே கர்த்தரோட வருகையில என்ன பண்ணணும்? எடுத்துக் கொள்ளப்படணும், கைவிடப்படக்கூடாது. ஆனா கர்த்தர் இங்க என்ன சொல்ல வராரு? அவருடைய வருகைக்கு முன்பாக தேவன் நமக்கு கொடுக்க போகிற, அவர் நமக்கு வைத்திருக்கிற கிரீடங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது? இழந்து போய்விடக்கூடாது. நமக்கு கர்த்தர் கிரீடத்தை கொடுத்திருக்கிறார். இரவு ஜெபத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். கிரீடத்தை கொடுத்திருக்கிறார். அந்த கிரீடத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? இழந்து போய்விடக்கூடாது. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வைத்திருக்கிற கிரீடத்தை இழந்து போகக்கூடாது. அவருடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டாங்க. ஆனா முதல் அடையாளம் ஆவிக்குரிய உலகத்துல ஒரு அடையாளம் நடக்க போகுது, சபைகள்ல ஒரு அடையாளம் நடக்க போகுது, ஊழியர்கள் மத்தியில ஒரு அடையாளம் நடக்க போகுது. அது என்ன அடையாளம்? வாசிக்கலாம். 24:4. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதோ நான் சீக்கிரமா வருகிறேன்னு சொன்ன ஆண்டவர் அவருடைய வருகைக்கு முன்பாக என்ன நடக்கும்? ஆண்டவர் தெளிவாக பேசுறாரு. என்ன சொல்றாரு?
சொல்றது ஒருவனும் உங்களை வஞ்சியாதவனுக்கு எச்சரிக்கையா இருக்கணும். ஆனா வெளிப்படுத்த 3:10 என்ன இருக்கு? ஒருவன் உன்னுடைய கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டு அப்படின்னு அர்த்தம். எச்சரிக்கையா இரு, ஜாக்கிரதையா இருன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இங்க சொல்லும் பொழுது ஒருவன் உன்னை வஞ்சிக்க கூடாது. அப்ப சாத்தான், சத்துரு, பொல்லாத பிசாசு, அவனுடைய தூதர்கள், அவனுடைய வேலையாட்கள் வந்து தேவ ஜனங்களை வஞ்சிப்பார்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்களை வஞ்சிருப்பார்கள். அதுல கூட பாத்தீங்கன்னா நட்சத்திரத்துக்கு போல ஜொலிக்கக்கூடிய பிரகாசம் உள்ள நட்சத்திரங்கள் ஊழியக்காரர்களை வஞ்சிப்பதற்கு 24 அதிகாரம் 24 வசனம் நினைக்கிறேன். என்ன பண்ணுவாங்க அந்த நாட்கள்? என்ன நடக்க போகுது? வாசிக்கல் 24. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். கடைசி காலத்துல தேவனால் நடத்தப்படுகிற அற்புதங்கள், தேவனால் செய்யப்படுகிற அடையாளங்கள், தேவனால் செய்யப்படுகிற மகிமையான காரியங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை டூப்ளிகேட்டா மாற்றுறதுக்கு பிசாசு வெளிப்படுகிறான். கள்ள கிறிஸ்துக்களும், பைபிள் சொல்லுது கள்ள கிறிஸ்துக்களும், அடுத்து கள்ள தீர்க்கதரிசிகள். கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்புவாங்க. இக்காலத்தில் இனி வரப்போகிற காலங்களில் கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள போதகர்கள் எழுப்பி என்ன பண்ணுவாங்கன்னா, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும், இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரு? தேவனால் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒரு பக்கம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய அபிஷேகத்தால் நிறைந்து ஊழியம் செய்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரு? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர், மைப்பர், போதகர், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்வார். அப்ப நம்ம எதுல வந்து அட்ராக்ட் ஆகக்கூடாது? அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடியவர்கள் மீது ஒரு அட்ராக்ட் ஆகக்கூடாது. அற்புதங்களை பார்த்து ஏமாந்துடக்கூடாது, அடையாளங்களை பார்த்து ஏமாந்து போய்விடக் கூடாது. ஏன்னா வஞ்சிக்கத்தக்க இந்த காரியங்களை செய்யறாங்க. வஞ்சிக்க, ஏமாற்ற, ஒருவரை விழ வைக்க, ஒருவரை தள்ள, இது இப்படிப்பட்ட கள்ள ஆட்கள் பல விதமான காரியங்கள் நடப்பிப்பார்கள் சொல்லி தேவன் சொல்கிறது. என்னுடைய செய்தி என்ன? இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் சொன்னவர், அவருடைய வருகைக்கு நீங்களும் நானும் நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அப்ப அவருடைய வருகைக்கு யார் ஆயத்தமாவார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்களுடைய கிரீடத்தை பிசாசுக்கு ஒப்பு கொடுக்காதவர்கள், கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் வந்து, கள்ள ஊழியக்காரர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள் வந்து என்ன பண்றாங்க? நமக்கு தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்தை, தேவன் கொடுத்த பாக்கியத்தை, தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை எடுத்துக் கொள்வதற்கு என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்வான். அதை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஏமாந்து போய்விடக்கூடாது. அதனால மத்திய 7 அதிகாரம் 15 வசனத்தை வாசித்து பார்த்தால், கள்ள தீர்க்கதரிசிகள் ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டு நிறுத்தி வருவார்கள், ஆனா உள்ளத்திலே அவர்கள் பற்றிக்கிற ஓநாய்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, வாசிக்கும் 7 அதிகாரம் 15 வசனத்துல அவர் அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன செய்றாங்க பாருங்க. கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டு, என்ன தோல்? ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். இந்த பாருங்க, ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டு. ஏன் ஆட்டுத்தோல் போர்த்தப்படணும்? இப்போ ஆட்டுத்தோல் ஏன் போர்த்தப்படணும்? இப்போ ஆட்டுத்தோல் என்பது வேஷம். இப்போ வேஷம் தரிப்பது அப்படின்னு சொன்னா என்ன சொல்ல வர? பார்க்கும்போது அது ஓநாயா தெரியாம ஒரு ஆடு கூட தெரிய ஆரம்பிச்சு வேஷம் தரிக்கிறது தான். இப்ப ஆட்டுத்தோலை போர்த்துக் கொள்வது வேஷம். கள்ள தீர்க்கதரிசிகள் வேஷம் தரிப்பவர்கள். எழுதிக் கொள்ளுங்கள் ஜெப குறிப்பு. கள்ள தீர்க்கதரிசிகள் வேஷம் தரிப்பவர்கள். வேஷம் தரிக்கக்கூடிய கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நான் என்ன பண்ணணும்? எச்சரிக்கை இருக்கணும்னு சொல்லி பரிசுத்த ஆளுநர் நம்மோடு பேசுகிறார். ஆனா என்ன வேஷத்தை தரிக்கிறாங்க அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ ஓனாயி ஒரு சிங்கம் மாதிரி வேஷம் போடலாம்,
ஒரு புலி மாதிரி வேஷம் போடலாம், ஒரு நாய் வேஷம் போடலாம், எல்லா வேஷம் போடாம ஏன் ஆட்டு தோலை போத்தணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வேஷம் நம்ம சினிமா பார்க்குறோம், ஒரு வேஷத்தை வேஷம் போடுறாங்க. அந்த டேலண்ட் வேர்ல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஃபீமேல் மேல் வந்து திடீர்னு மிருகமா மாறிடுறாங்க. அது ஏதோ ஒரு பண்றாங்க, திடீர்னு அவங்க பக்கத்தில் சிங்கம் உட்கார மாதிரி இருக்கும், என்னன்னா ஒரு வித்தியாசம் பார்க்கலாம். அந்த டேலண்ட் வேர்ல்ட்ல காமிக்கிறார், உருவத்தை மாற்றாங்க. ஆனா ஒரிஜினல் உருவம் என்பது வேற. அப்போ இங்க பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் உருவம், கள்ள தீர்க்கதரிசிகள் டூப்ளிகேட் உருவத்தை அணிந்து கொள்ளக்கூடியவர்கள். இவங்க யாரு? ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டவர்கள், வேஷம் தரித்தவர்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் அவர்கள் வேஷம் தரித்தவர்கள். எதற்கு அவங்க வேஷம் தரிக்கிறாங்க? தேவன் நமக்கு கொடுத்த மேன்மை, தேவன் நமக்கு இனி தரப்போகிற கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ள கூடாது. ஏற்கனவே கொடுத்த கிரீடம் அபகரிக்கப்படணும். இனிமேல் தரப்போகிற கிரீடங்கள் நாம் பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், இந்த இடத்துல கள்ள தீர்க்கதரிசிகள், ஆனா அது எப்படி நீங்க பிரிக்கலாம்னா கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள போதகர்கள், கள்ள அப்போஸ்தலர், கள்ள வேலையாட்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே ஒரே கேட்டகரியில ஒன்னொன்னா ஸ்டெப் பை வரக்கூடியவர்கள். அப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆட்டு தோலை பொறுத்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், வேஷம் தரித்து வருவாங்க. அப்ப கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? அவங்க என்ன வேஷம் தரித்து வந்திருக்காங்க சொல்லி நம்முடைய ஸ்பிரிட்ல நம்ம பார்க்கணும். அதுக்காக தான் கர்த்தர் நமக்கு ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். என்ன வரம்? ஆவிகளை பகுத்தறிகிற வரம். அது நீங்க படிச்சீங்கன்னா 1 அதிகாரத்துல 8 இருந்து 10 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா 9 விதமான வரங்கள் இருக்கு. அதுல அந்த வரம் எங்க போட்டுருக்கு பாருங்க. 1 கொரிந்தியர் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த வரம் எங்க இருக்கு பாருங்க. 12ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 12ல 1 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். 10 வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைக்கலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும். பாத்தீங்கன்னா ஆவிகளை பகுத்தறிகிற வரம், ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரம். அப்போ இது என்ன கேட்டீங்கன்னா, இது எப்படி சொல்றதுன்னா, அந்த ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரம் என்பது ஒரு வெளிப்பாட்டின் வரம். அது ஒரு வெளிப்பாட்டின் வரம். நம்முடைய உள்ளான கண்கள் தேவனோடு வைக்கிற உறவு சரியா இருந்தால், வசன வெளிச்சம் சரியாக நடந்தால், ஆண்டோட அபிஷேகத்தை பெற்று அந்த அபிஷேகத்தை நம்ம நடக்க ஆரம்பித்தால் அவருடைய வரங்களை நமக்கு கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்ப அடுத்த ஒரு ஜெப குறிப்பு என்னன்னா, நமக்கு நம்முடைய சபையில் மாத்திரமல்ல, இந்தியாவிலும் உலகத்தில் இருக்கிற அனைத்து திருச்சபைகள்ல என்ன வரம் வெளிப்படணும்? எல்லா வரமும் வேணும். அதுல ஒண்ணு ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரம். அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க இந்த இடத்துல 2 உருவம் இருக்கு. ஒண்ணு ஆட்டு தோலை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு வேஷம், ஆனா ஒரிஜினல் உருவம் என்ன? ஓனான். அப்ப அந்த 2 உருவத்தையும் பார்க்கக்கூடிய கண்கள் சாதாரணமான மக்களுக்கு, உலக மக்களுக்கு, இன்னும் கர்த்தரை அறியாமல் இருக்கிற மக்களுக்கும், அபிஷேகத்தில் பூரணப்படாத மக்களுக்கு பார்க்கும் பொழுது ஒரே ஒரு உருவம் தான் தெரியும். என்ன உருவம் தெரியும்? அபிஷேகப்படாம, கர்த்தருடைய வல்லமை இல்லாம ஆட்டுக்குட்டி அல்லது ஆடு, அந்த உருவம் தான் தெரியும். இது நல்ல ஒரு ஆடு வருது அப்படிதான் தெரிய தவிர, ஆனா ஒரிஜினல் உருவத்தை அவனால பார்க்க முடியாது. ஏன்னா ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரம் அவர்களுக்குள் இல்லாததுனால அந்த உருவத்தை பார்க்க முடியாது. இப்ப நம்முடைய சபைக்கு என்ன தேவை? நம்ம தேசத்துல திருச்சபைகளுக்கு என்ன தேவை தெரியுமா? ஆவியை பகுத்தறிகிற வரம். அப்படின்னா அந்த கண்கள் திறக்கப்படும். அவர்கள் பார்க்கும் பொழுது அந்த ஆட்டு தோலை பார்ப்பார்கள். அந்த ஆட்டு தோலுக்கு உள்ள இருக்கிற அந்த ஒரிஜினல் உருவத்தை, வேஷம் தரித்த உருவத்தையும் அவங்களால பார்க்க முடியும். அந்த வேஷத்துக்கு உள்ள இருக்கிற ஒரிஜினலை கூட பார்க்க முடியும். இல்லையா? என்ன சொல்றேன்? வேஷம் தரித்த உருவத்தையும் அவங்களால பார்க்க முடியும். அந்த வேஷத்துக்கு உள்ள இருக்கிற ஒரிஜினல் உருவத்தை அவங்களால பார்க்க முடியும். அதுக்காக சபையில ஆவிகளை பகுத்து அறிகிற வரம் தேவை. வேஷங்களை பகுத்து அறிகிற வரம் தேவை. எது ஒரிஜினல், எது டூப்ளிகேட், எது சரி, எது தப்பு, எது உண்மை, எது தீமை, எது நல்லது, எது கெட்டது, எல்லாவற்றையும் பகுத்தறியக்கூடிய வரமானது
பேசுகிறார். சரி, இப்போ நான் உங்கள் மத்தியில வச்ச கேள்வி என்னன்னா, இந்த இடத்துல வேறொரு மிருகத்துடைய உருவத்தை வைக்காம ஏன் அந்த ஆட்டுத்தோல் சிங்கத்தோல் வரல, கழுதை தோல் வரல, ஒரு புலியுடைய தோல் வரல, ஒரு யானையுடைய தோல் வரல, மாறாக ஆட்டுத்தோல் சொல்லி ஏன் எழுதப்பட்டிருக்கு? அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன அர்த்தம்? அதோட விளக்கம் என்ன? அதோட விவரம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் இதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் கிருபையினால ஆராய்ச்சி பண்ணும்போது சில விஷயங்களை புரிந்து கொண்டேன். இந்த ஆடு என்பது எதற்கு அடையாளம்? பைபிள் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஆடு என்பது எதற்கு அடையாளம் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுது. அப்ப ஆட்டுத்தோல் அப்படி சொல்லும்போது நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப ஆடு எதுக்கு அடையாளம் தெரிஞ்சுச்சுன்னா ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சது. ஆடு என்பது எதுக்கு அடையாளம்னா, அந்த எதுக்கு அடையாளம் இருக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஓரளவு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனா பைபிள் நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஆடு ஒரு தேவ பிள்ளைக்கு அடையாளம். ஆடு எதுக்கு அடையாளம் இருக்கு? தேவ பிள்ளைக்கு அடையாளம் இருக்கு. அதனாலதான் கர்த்தர் பேசும்போது சொன்னாரு, யோவான் 10:27 என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் ஒரு வார்த்தை வர பாருங்க. யோவான் 10 அதிகாரம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. என் ஆடுகள், இது யாரு? ஆடுகள் மந்தையில் நாம் தான் ஆடுகள், தேவ பிள்ளைகள். ஒரு ஆடுக்கு அடையாளம். பிசாசானவன் ஒருத்தரை ஏமாத்தணும், ஒருத்தரை வஞ்சிக்கணும், ஒருத்தரை விழ வைக்கணும்னு சொன்னா அவன் வேற ஒரு உருவத்துல வரமாட்டான். வேற ஒரு உருவத்துல வரமாட்டான். ஒண்ணு எந்த உருவத்துல வருவான்? தேவ பிள்ளை வேஷம் தரித்து வருவான். என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் கர்த்தர் சொல்றார். அப்படின்னா ஆடுகள் யாரு? தேவ ஜனங்கள். விசுவாசியின் ரூபத்தில் வரலாம், ஒரு தேவ பிள்ளையின் ரூபத்தில் வரலாம், ஒரு தேவ பிள்ளையை போல வரலாம். பார்க்கும் பொழுது இவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கோம், இவங்க கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். உண்மைதான். ஆனால் பகுத்து அறியக்கூடிய ஒரு ஆவி நமக்குள் இருந்துச்சுன்னா அந்த வருகிற ஜனங்கள் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளா, உண்மையாகவே அவருடைய விசுவாசிகளா என்பது நமக்கு தெரிஞ்சிடும். எது தெரிஞ்சிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனம் சொல்ற கனிகளை வைத்து நம்ம கள்ளத்திற்கு சில கண்டுபிடிக்க முடியும். கள்ளத்திற்கு அதிகம் இல்லை, ஒரு சாதாரணமான மனுஷனை கூட என்ன பண்ண முடியும்? அவனுடைய கனியை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். அவனுடைய கேரக்டர், அவனுடைய குணாதிசயம், அவனுடைய சுபாவம், அவனுடைய பழக்கம், அந்த கனியை வச்சுதான், ஒரு மரத்துடைய கனியை வச்சுதான் அது எந்த மரத்துடைய கனின்னு சொல்ல முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது போலதான் ஆட்டுத்தோலை போட்டு எடுத்து வர ஒண்ணு விசுவாசியின் ரூபத்திலே, தேவ பிள்ளையின் ரூபத்திலே உள்ள வரும். அது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரெண்டாவது, இந்த ஆட்டுத்தோல் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னும் நீங்க புரிந்து கொள்ளணும். ஆடு என்பது, ஆட்டுக்குட்டி என்பது எது அடையாளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஊழியக்காரனுடைய வேஷத்தில் வரலாம், ஒரு அப்போஸ்தலனுடைய வேஷம் தரித்து வரலாம். மத்தேயு 10 அதிகாரம் 16, 17 நீங்க வாசித்து பார்த்தால் அந்த இடத்துல ஆண்டவர் கர்த்தர் தம்முடைய சீஷர்கள் ஊழியத்துக்கு அனுப்பும் போது, அந்த 12 அப்போஸ்தலர்கள் சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்பும் போது அவங்களுக்கு என்ன ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புறாரு பாருங்க. என்ன சொல்லி அனுப்புறாரு பாருங்க? ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். பாருங்க, இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் பேசுறாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் 16 வசனம். அங்க பாத்தீங்கன்னா இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா, ஆடுகளை ஓநாய்களுக்கு அனுப்புகிறது போல. ஓநாய்கள் யாரு? கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஊழியக்காரர்கள். ஆடுகள் அப்போஸ்தலர்கள், நம்ம சொல்லப்பட்ட வார்த்தை ஊழியக்காரன் நம்ம சொல்லதா. அப்போ ஆடுகளை ஓநாய்களுக்கு உள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் அனுப்புகிறேன். சர்ப்பங்களை போல வினாவுள்ளவர்களும் புறாக்களை போல கபடமற்றவர்களாக இருங்கள். அங்க சொல்லப்பட்ட வேறு வார்த்தை கவனிங்க. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புவது போல. அப்ப ஆடுகள் யாரு? அப்போஸ்தலர்கள் 12
சீஷர்களுக்கு இந்த வார்த்தை சொல்றாரு. நான் என்ன பண்றேன், ஓநாய்களுக்குள்ள உங்களை அனுப்புறேன். ஓநாய்கள் யாரு? மத்திய 7:15 படி கள்ள தீர்க்கதரிசிகள். அப்ப பூமியில கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதர்கள், கள்ள ஊழியர்கள் இருக்கிறாங்க. இவங்க மத்தியில் அவங்க எப்படி அனுப்புறேன்? ஆடுகளை போல உள்ள அனுப்புறேன். அப்ப ஆடுகள் எப்படி சொன்னா ஊழியக்காரர்கள் அல்லது அப்போஸ்தலர்கள், தேவ மனிதர்கள். அப்போ ஒரு தேவ பிள்ளைய, ஒரு விசுவாசி குடும்பத்தை விசுவாசி ஏமாத்தணும், வஞ்சிக்கணும்னா அவன் எப்படி வரான்? யார் எந்த வேஷம் தரிக்கிறான்? ஊழியக்காரர்களுடைய வேஷம். முதலாவது விசுவாசிகளின் வேஷம் தரித்து வருகிறான், தேவ பிள்ளைகளின் வேஷத்தை தரித்து வருகிறான். இரண்டாவது ஊழியக்காரர்களின் வேஷத்தை தரித்து உள்ள வருகிறான். இதோட நான் சீக்கிரமா வரேன்னு சொல்றார் ஆண்டவர் இல்லையா? அப்ப வருகைக்குள்ள என்ன நடக்கும்? இவங்க எல்லாம் வருவாங்க. அப்ப இந்த வேஷம் தரித்து அவன் உள்ளே வருகிறான். இந்த வேஷம் தரித்து உள்ளவர் ஊழியக்காரர்களை போல வரான். இப்ப ஜனங்க விசுவாசிகள் யாரை பத்தி ஏமாத்துறாங்க? ஒண்ணு விசுவாசிகளை பார்த்து ஏமாறலன்னா கூட ஊழியக்காரர்களை பார்த்து ஏமாந்துடுறாங்க. ஐயோ சுத்ரம் அப்படின்னு சொல்றேன், அப்படியே ஜபிக்கிறது வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி வேஷத்தை பார்த்து ஏமாந்து போயிடக்கூடாது. நம்ம வீட்டுல ஒரு ஊழியக்காரர் வந்தாலும் கூட அந்த ஊழியக்காரர்கள் உண்மையாக தேவனாக நடத்தப்படுறார் என்பதை அறிந்து ஆராய்ந்து பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய கண்கள் நமக்கு வேணும். எத்தனை சொல்றீங்க? அல்லேலூயா. சப்போ ஊழியக்காரருடைய வேஷத்தில் வரலாம். கையில பைபிள் வச்சுட்டு வருவாங்க, வெயிட்ல தான் வருவாங்க, இல்ல ஷூட்டு போர்ட்ல வரலாம், பைபிள் வச்சுக்கிட்டு அப்படியே வரலாம். வசனத்தோட பைபிள் தான் உள்ள வரலாம். ஆனா நம்ம சொல்ற வசனத்தை மாத்தி சொல்லுவான். வார்த்தை சொல்லிட்டு அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தையும் அந்த வார்த்தையின் விளக்கத்தையும் அந்த வார்த்தையின் விவரத்தையும் மாற்றி சொல்வார்கள். அவங்க சொல்ற வார்த்தையில தேவன் மகிமைப்பட மாட்டார், தேவன் பிரியப்பட மாட்டார். சாத்தானுக்கு பிரியமும் சந்தோஷமும் கொண்டாட்டமுமா இருக்கும். அதே நேரத்துல அவர்கள் தங்களுடைய பேரையும் தங்களுடைய லாபத்திற்காக செயல்படுவாங்க. இதை நன்றாக நம்ம புரிந்து கொள்ளணும். நான் கிரீடங்களை பத்தி பேசுறத நீங்க நினைச்ச, ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒருவரும் ஒரு கிரீடத்தை எடுத்து போடாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஜாக்கிரதை இருக்கணும். கத்தர் பேசுறாரு, ஒருவரும் நம்முடைய கிரீடத்தை எடுத்து போடாதபடி ஜாக்கிரதை இருக்கணும். அப்ப இவங்கெல்லாம் வர கிரீடத்தை வராக்கள்ல கிறிஸ்துக்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை திருட, ஏமாற்ற, வஞ்சிக்க வராங்க. கத்த சொன்னார் வருகைக்கு முன்பு நடக்கும், சீக்கிரமாய் வருகிறேன் அவர் சொன்னாரு. ஆனா சீஷர்களுக்கு நம்ம வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவு அடையாளம் என்ன? முதல் அடையாளம் என்ன? ஒருவன் வஞ்சாதபடி எச்சரிக்கை. வஞ்சிக்கிற ஒரு ஸ்பிரிட், வஞ்சிக்கிற ஆவி. கர்த்தருடைய வருகைக்கு ஒரு அடையாளம், இந்த உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? வஞ்சிக்கிற ஆவி கிறிஸ்தவ குடும்பத்துக்கு விரோதமாய், தேவ சபைகளுக்கு விரோதமாய், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு வரும். அந்த வஞ்சிக்கிற ஆவிக்கு செவி கொடுக்க கூடாது, அந்த வஞ்சிக்கிற ஆவிக்கு இடம் கொடுக்க கூடாது, அந்த வஞ்சிக்கிற ஆவியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த வஞ்சிக்கிற ஆவியை எதிர்த்து ஜெபிக்கணும். அந்த வஞ்சிக்கிற ஆவிய நம்ம துரத்த வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அந்த வஞ்சிக்கிற ஸ்பிரிட்டை நம்ம எதிர்க்க வேண்டும். யார் மூலம் எப்படி வேணா வரலாம், உஷாரா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து இந்த ஆடு எதுக்கு அடையாளம் வருன்னு பாத்தீங்கன்னா இயேசு அடையாளம் இருக்கு. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி சொல்லி யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனமா 27ஆம் வசனமா பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல நம்முடைய ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டியா இருக்கிறார். வாசிங்க 29ஆம் வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. தேவ ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுது. அப்ப ஆட்டுத்தோலை போறதுக்கு வரானா இயேசுவின் வேஷம் தரித்து, இயேசுவை போல வேஷம், இயேசு கிடையாது, இயேசுவை போல வேஷம் தரிக்கிற ஒரு ஸ்பிரிட். அப்ப நீங்க புரிந்து கொள்ள, தெய்வத்துவங்கள் போல, தெய்வத்துவங்கள் அல்ல, பரிசுத்தத்தை போல, அது பரிசுத்தம் அல்ல. தேவ ஆட்டுக்குட்டி பரிசுத்தம், பரிசுத்த போர்வ, அதாவது பரிசுத்தத்தை போல அந்த பரிசுத்தம் இருக்காது, உள்ள பரிசுத்தம் இருக்காது. ஆட்டுத்தோல் போர்த்துக்கிட்டு வருகிற ஓநாய்கள், உள்ள எல்லா விதமான பாவங்கள் இருக்கும், ஆனா மேல பரிசுத்தம் போல நடிக்கிற ஒரு ஆவி. அப்ப நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஒண்ணு விசுவாசியின் வேஷத்தில், தேவ பிள்ளைகளின் வேஷத்தில், இரண்டாவது ஊழியக்காரர்களின் வேஷத்தில், அப்போஸ்தலரின் வேஷத்தில்,
மூன்றாவது பரிசுத்த வேஷம் தரித்து, பரிசுத்தம் போல வேஷம் தரித்து, இயேசுவை போல வேஷம் தரித்து வருகிற கள்ள ஓநாய்களை குறித்து நாம் எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நாம் எச்சரிக்கை இல்லாமல் போனால் கண்டிப்பாக நமக்கு ஒரு ஆபத்து சம்பவிக்கும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஏமாற்றம் நடக்கும். அப்ப ஒருவனுடைய வஞ்சியானபடி எச்சரிக்கை இருங்கன்னு சொல்லி 24:4 மத்தேயுல கர்த்தர் சொல்றாரு. ஆனா வெளிப்படுத்தல் 3:11 யோவான் கண்டப்பட்ட தீர்க்கதரிசனம் என்ன? ஒருவனும் கிரீடத்தை எடுத்து போடாதபடி எச்சரிக்கிறது. அப்போ அந்த கிரீடம் எடுக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு வஞ்சிக்கிற ஸ்பிரிட், அந்த வஞ்சனையின் ஆவி, அந்த வஞ்சிக்கிற ஆவி உள்ளே வரும்படி கர்த்தர் பேசுகிறார். வஞ்சிக்கிற ஆவி உள்ளே வரும்படி கர்த்தர் பேசுகிறார். அப்ப வஞ்சிக்கிற ஆவிக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. பிசாசு வஞ்சிக்கிறவன், அவன் வஞ்சிக்க எப்படி வேணாலும் வஞ்சிக்கலாம். அது ஒரு அசுத்த ஆவி. ஒரு விசுவாசியை போல நம்ம வஞ்சித்து விடலாம், ஒரு ஊழியக்காரனை போல நம்ம வஞ்சித்து விடலாம், அல்லது ஒரு பரிசுத்த வேஷம் தரித்து நம்ம வஞ்சித்து விடலாம். அந்த வஞ்சிக்கிற ஆவி குறித்து நீங்களும் நானும் எதிர்த்து போராட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஆவியை எதிர்த்து போராட வேண்டும், அந்த ஆவியை கட்டி போட வேண்டும், அந்த ஆவியை நாம் துரத்த வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயத்துக்கு வரவிடாமல் தடுப்பது கூட ஒரு வஞ்சிக்கிற ஆவிதான். சில நேரங்களில் சில சமயங்களில் ஆலயத்துக்கு வரவிடாமல் தடுப்பது கூட ஒரு வஞ்சிக்கிற ஒரு ஆவியின் வேலை. அதாவது ஏதோ சில நேரம் லேட் ஆகுது, அது வேற விஷயம். ஏதோ லேட் ஆகுது, அது வேற விஷயம். ஏதோ சில அவசரம், ஏதோ ஒரு ஆபத்து வந்துச்சு சபைக்குள்ள, அது வேற விஷயம். ஏதோ ஒரு உடம்பு சரியாக படுத்த படிக்கல விழுந்துட்டு வர முடியல, அது வேற விஷயம். ஆனா அடிக்கடி ஆலயத்துக்கு வரவிடாமல் தடுப்பது கூட ஒரு வஞ்சிக்கிற ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வஞ்சிக்கிற ஆவியை நம்ம என்ன பண்ணணும்? இனம் கொண்டு அறிந்து அதை விரட்ட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அந்த ஆவியை விடக்கூடாது. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் அதை சீக்கிரமாக வரப்போகிறார். ஆனா அவருடைய வருகையில யார் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வஞ்சிக்கப்படாதவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரீடத்தை காத்துக் கொள்ளக்கூடியவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். நான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு 5 விதமான கிரீடத்தை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து ஒவ்வொரு வாரம் உள்ள போலான்னு நினைச்சேன். ஆனா கர்த்தர் சித்தமான இங்க வருகிற நாட்கள் அதை பத்தி ஒன்றுனா பேசலாம். ஆனா இன்னைக்கு வருகையை பத்தி கர்த்தர் பேசுகிறார். அவர் சொன்னார் வருகிறேன்னு சொல்லி இருக்கிறார். மணவாளன் வரப்போகிறார். நாம் எடுத்துக் கொள்ளப்படணும். யாரு? வஞ்சிக்கப்படாத தேவ பிள்ளைகளுடைய காதுகள் திறக்கப்பட்டிருக்கும், வஞ்சிக்கப்படாத தேவ பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தரின் ரகசிய வருகையில கலந்து கொள்வார்கள். கர்த்தருடைய ரகசிய வருகையில கலந்து கொள்வார்கள். சோ நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த கண் திறக்கப்படாதவர்கள், காது திறக்கப்படாதவர்கள் கர்த்தருடைய வருகையில எடுத்துக் கொள்ளப்பட மாட்டார்கள். அவர்கள் கைவிடப்படுவார்கள். ஏன்னா அவர் வருகை வருது நம்ம கண்ணுக்கு தெரியும். அவர் வருகை வருது நம்ம கண்ணுக்கு தெரியும். 3 சத்தம் கேட்கும். அந்த சத்தம் யார் காதுல விழுதோ அவங்க மாத்திரம்தான் ஒண்ணு செத்துறத உயிரோடு எழுந்திருப்பார்கள், இதை உயிரோடு இருந்தா மறுரூபமாக்கப்படுவார்கள். அந்த 3 சத்தம் எந்த சத்தம்? என்னென்ன சத்தம்? பிரதான தூதனுடைய சத்தம், தேவ எக்கால சத்தம், அடுத்து இன்னொன்னு ஆரவார சத்தம். 3 சத்தம் கேட்கும். ஆரவார சத்தம், பிரதான தூதனுடைய சத்தம், அடுத்து எக்கால சத்தம். எழுதிக்கோங்க இந்த 3 வார்த்தை. பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவாரு. இந்த 3 சத்தம்னா என்ன? இந்த 3 சத்தம் யாருக்கு கேட்கும்? இந்த 3 சத்தம் எப்ப கேட்கும்? நம்ம எப்படி இருந்தா கேட்கும்? இந்த சத்தத்துடைய அர்த்தம் என்ன? இந்த சத்தத்துக்கு உள்ள இருக்கிற ஆழமான காரியம் சொல்லி பாஸ்டர் உங்களை பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல பாஸ்டர் 3 சத்தம் உங்க காதுல கேட்கணும். ஆரவார சத்தம் கேட்கணும், பிரதான தூதனுடைய சத்தம் கேட்கணும், தேவ எக்கால சத்தம் கேட்கணும். இந்த சத்தத்தை கேட்டாதான் நம்ம உஷாரா ஏற்றுவோம், ஆண்டுட்டு போவோம். இந்த சத்தம் யாரும் கேட்க தெரியுமா? கிரீடத்தை இழந்து போகிறவர்களுக்கு இந்த சத்தம் கேட்காது. சத்ருவாலும் பிசாசாலும் அவனுடைய தூதர்களாலும் அவனுடைய ஆட்களாலும் வஞ்சிக்கப்படுகிறவர்களுக்கு இந்த சத்தம் கேட்காது. அப்போ அவருடைய ரகசிய வரை நிறைவேற தெரியவே தெரியாது. ஒரே ஒரு அடையாளத்தை வச்சு
அவருடைய ரகசிய வருகை வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். என்ன வச்சு தேவனுடைய வருகை இருக்குல்ல, ஆண்டவருடைய இரண்டாம் வருகை சொல்றோம்ல, ஆண்டோடைய வருகை அந்த ரகசிய வருகை பகிர்வு 2 வருகை இருக்கு. இப்ப கர்த்தருடைய வருகை வந்து போச்சுன்னு ஒரு கூட்டத்துக்கு எப்படி தெரியும்? ஒரு கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்ப தெரியும் வரும்? கல்லறைகள் திறக்கப்பட்டிருக்கும். அது வச்சு ஒரு அடையாளத்தை நம்ம கண்டுபிடிச்சலாம் தவிர, ஆனா உலகத்துல பெருசா தெரியாது. ஆனா இது நடக்கும் போது நாம் ஆயத்தம் உள்ளவர்கள் காணப்படணும். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசின ஒரு முக்கியமான வார்த்தை, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவருடைய வருகைக்கு முன்பாக பிசாசு அவருடைய வேலையாட்கள் அவருடைய தூதர்கள் எப்படியெல்லாம் செயல்படுவான்னு சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினாரு. அந்த செயல்படுகிற சத்துருவின் கிரியைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள நமக்கு என்ன தேவை? பரிசுத்த ஆவியுடைய நிறைவு தேவை, இயேசுவின் உறவு தேவை, பகுத்தறியக்கூடிய ஆவி தேவை. கம்பல்சரி நம்ம அந்த ஸ்பிரிட் வேணும். டிசர்னிங் ஸ்பிரிட், பகுத்தறியக்கூடிய ஆவி எல்லாருக்கும் வேணும். சின்ன பசங்களுக்கு வேணும். ஃப்ரெண்டு மாதிரி வருவாங்க, ஏமாந்துட கூடாது. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஃப்ரெண்டு மாதிரி வருவாங்க, ஏமாந்துட கூடாது. யூடியூப்ல வரலாம், ஃபேஸ்புக்ல மூலமா வரலாம், யூடியூப் மூலமா வரலாம், ஃபேஸ்புக் மூலமா வரலாம், இன்ஸ்டாகிராம் மூலமா வரலாம், ஸ்னாப்சாட் மூலமா வரலாம். எது மூலமா வரலாம்? ஸ்னாப்சாட். நிறைய பேர் இருப்பாங்க, எல்லா ஃப்ரெண்ட்ஸ இந்த இன்ஸ்டாகிராம்ல ஃப்ரெண்ட் நிறைய எங்கெங்கயோ இருப்பாங்க சார், அவங்களும் ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஃபேஸ்புக்ல எங்கெங்கயோ வராது, ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஸ்னாப்சாட்ல எங்கெங்கயோ வராது, ஃப்ரெண்டா இருக்காங்க. ஒரே நான் சொல்றேன், நமக்கு பரிசுத்தம் ரொம்ப தேவை. விசுவாசின் வேஷத்துல வர என்ன அர்த்தம்? நமக்கே தேவை, நம்ம பக்கத்தோட இருக்கலாம். வாலிப பிள்ளைகள் உஷாரா இருக்கணும், ரொம்ப உஷாரா இருக்கணும். காதல் கத்திரிக்காய் கர்த்தருடைய சபையில தான் வருவாங்க, ஆண்டவரை தேடுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு லவ் இல்லாம இருக்க முடியாது. ஓப்பனா பேசுறாங்க, அது ஒரு பிசாசு தந்திரம். எப்படியோ நரகத்தை கொண்டு போகுது. என்னமா எப்படியோ நரகத்தை கொண்டு போகுது. அதனால நரகத்தை கொண்டு போய் தெரிஞ்சாலும் கூட ஒரு இச்சை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. நான் சொல்றேன், இந்த ஓநாய்கள் எங்க வருதோ அங்க கண்களின் இச்சை வரும். இந்த ஓநாய்கள் எங்க வருதோ அங்க மாம்ச இச்சை வரும், அங்க ஜீவனத்தின் பெருமை வரும். எங்கெங்கயோ ஃப்ரெண்டு படிக்கிறது, பல சேத்துல விழுந்துட்டு லாஸ்ட்ல யோசிப்பாங்க. வஞ்சிக்கிற ஆவி, நல்லவனை போல் நடித்து ஏமாற்றக்கூடிய ஒரு ஆவி. அந்த ஆவிக்கு எதை கொடுக்கிற? வாலிப பிள்ளைங்க விழுந்து போறது காரணம் என்ன? ஃப்ரெண்டு. சர்ச்சுக்குள்ள லவ். நான் சொல்றது வருத்தப்படுறேன். உன் கூட போறவங்க லவ் பண்ண முடியுமா? உன் கூட போற தங்கச்சி அக்கா உங்களால லவ் பண்ண முடியுமா? ஏமாற்ற முடியுமா? அப்ப அந்த கலீஜ் எங்க வருது? பிசாசு கிட்ட இருந்து வருது. அந்த கலீஜ் பிசாசு கிட்ட இருந்து வருது. ஒரு நிமிஷம் உங்க பெத்தவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க என்பதை நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா, வெயில் பாராம, மழை பாராம, வெயிலிலும் மழையிலும் குளிர போய் வேலை செஞ்சுட்டு வர உங்க பெத்தவங்களுடைய பாடுகள், கஷ்டங்களை நீங்கள் புரிந்து கொண்டால், தெரிந்து கொண்டால், குப்பைக்கு இடம் கொடுக்க மாட்டோம். அவன் எங்க இருக்கிறான், அவள் எங்க இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட இச்சைக்கு இடம் கொடுத்து பாவத்தில் விழுந்து நரகத்துக்கு போகிறதை விட பெத்தவங்களை அவமானப்படுத்த கூடாது, அவங்களை கண்ணீர் உடைக்க வைக்க கூடாது. அதுக்காக சம்பாதிச்சு போறாங்க பெத்தவங்க. வேஷத்தை பாருங்க, அதுக்காக சம்பாதிச்சு போறாங்க. பிள்ளைங்க நல்லா இருக்கு, பிள்ளைங்க நல்லா பழக, நல்லா படிக்க, நல்ல கோர்ஸ் வரும், நல்ல ஸ்தானத்துல போகணும்னு நினைச்சு பெத்தவங்க மாடு மாதிரி கஷ்டப்பட்டு வளர்த்து பிள்ளைங்க ஆளாக்குறாங்க. அந்த பிள்ளைகளும் கன்றாவி ஒரு போனை குத்துறாங்க. அந்த ஒரு போன்ல பெத்தவங்களுக்கு தெரியாம சொல்ற பல நாள் ஒரு நாள் அகப்படும் போது பார்த்துக்கலாம். கேவலம் மட்டும் தற்கொலை சாமம். அந்த கேவலத்துக்கு பிறகு வாழ்ந்த என்ன, வாழல என்ன? இந்த காலம் நமக்கு தேவன் கொடுத்த ஒரு அனுகிரகத்தின் காலம். கர்த்தருடைய ரகசிய வருகை சீக்கிரமா வரப்போகிற காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்துல காதலுக்கோ இச்சைக்கோ மாம்சத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. ஃப்ரெண்ட போல ஸ்னாப்சாட்ல வரானே, ஃப்ரெண்ட போல சாட்ல வருகிற ஆணோ பெண்ணோ வாலிபனோ யாரா இருந்தாலும் எங்க போற? உன் மனசு எங்க இருக்கு? உன் கண்ணு எங்க இருக்கு? எதுல இடம் கொடுக்கிற? அதுக்காக கர்த்தர் உங்களுக்கு ரத்தம் சிந்தினாரு, அதுக்காக வேஷம் ஜீவனை கொடுத்தாரு. ஊராக இருக்கிற ஃப்ரெண்டு கொடுத்தாரு, கர்த்தருக்கு ஜீவனை கொடுத்தாரு.
அதுக்கு ஜீவனை கொடுக்குற ஆண்டவர். லாஸ்ட்ல பெத்தவங்களை கண்ணீர் வடிக்க வச்சு ஊருக்கு ஓடி போறது, ஜோடி போட்டு ஓடி போற கூட்டம் ஒண்ணு இருக்கு. ஜோடி போகாமலே இருந்துக்கிட்ட கடைசிக்கு பாவம் செய்ய ஒரு கூட்டம் இருக்கு. நினைக்கணும், என் வீட்டுல கூட பிறந்த ஒரு தங்கச்சி இருக்கு, அக்கா இருக்கு, நினைக்கணும். ஒரு தப்பு செய்யறேன்னா என் தங்கச்சி கூட தப்பு செய்யறேன்னு அந்த எண்ணம் வரணும். என் அக்கா கூட தப்பு செய்யற அந்த எண்ணம் வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது? ஏன் வரமாட்டேங்குது? பிசாசு. பிசாசு பார்த்தாலும் ஒரு அட்ராக்ஷன், ட்ரெஸ்ஸை பார்த்து ஒரு அட்ராக்ஷன், ஃபேஸை பார்த்து ஒரு அட்ராக்ஷன். செத்தா எல்லாம் வேஸ்ட் தான். புழு துண்ணணும். புழு துண்ற ஒரு உருவத்துக்கு ஏன்? சினிமா பார்த்த ஒரு அட்ராக்ஷன், ஹீரோவை பார்த்த ஒரு அட்ராக்ஷன், ஹீரோயினை பார்த்த ஒரு அட்ராக்ஷன், அசுத்தங்களை பார்த்த ஒரு அட்ராக்ஷன், ஈர்ப்பு. அந்த பாவத்துக்கு ஒரு ஈர்ப்பு அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் கண்ணு வேதத்துக்குள்ள பிக்ஸ் ஆகல, இச்சையில பிக்ஸ் ஆகுன்னு அர்த்தம். ஆண்டோடைய வருகைக்கு முன்பாக இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் வஞ்சிப்பாங்க, ஏமாற்றுவாங்க, விழத்தள்ளுவாங்க. ஆனா நமக்கு புத்தி இருக்கணும். நமக்கு புத்தி இருக்கணும். பெற்றவங்களுக்கு தெரியாம ரொம்ப நாள் ஏமாற்ற முடியாது. ஊழியர்களுக்கு தெரியாம ரொம்ப நாள் ஏமாற்ற முடியாது. எதுலாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராம்ல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு வாலிப தம்பி சொல்றாரு, இன்ஸ்டாகிராம பார்த்தாலே அவ்வளோ கேவலம் இருக்குன்னு சொல்றாரு. நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. ஆனா எதுக்கு பயன்படுத்துறோம்? நல்லதுக்கு பயன்படுத்துறோமா, தீமைக்கு பயன்படுத்துறோமா? யோசித்து பாருங்க. கணவனுக்கு மனைவி உண்மையா இருக்கணும், மனைவிக்கு கணவன் உண்மையா இருக்கணும். அந்த கணவன் மனைவி உறவுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. கணவன் மனைவி உறவுக்கு துரோகம் பண்ணணும். கடைசி வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட கணவனுக்கு மனைவி உண்மையா இருக்கணும். கடைசி வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட மனைவிக்கு கணவன் உண்மையா இருக்கணும். அதான் தேவன் விரும்புகிறான். அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒருத்தர் இது பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா அது எத்தனை ஊழியக்காரங்க விழுந்து போயிருக்காங்க தெரியுமா? எத்தனை ஊழியக்காரங்க அந்த போன்ல விழுந்து போனவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? பாவ செயல்கள் விழுந்து போனவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆனா இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டும் கர்த்தர் பேசுறாரு. நான் சொல்றேன், கர்த்தருடைய மனவாளனின் வருகையிலே மனம் திரும்பினவர்கள் தான் எடுத்துக் கொள்ளப்படுவாங்க. யார் எடுத்துக் கொள்ளப்படுவாங்க? அப்ப இந்த கிரீடம் யார் காப்பாற்றிக் கொள்வாங்கன்னா, மனம் திரும்பி வாழ்கிற கிறிஸ்தவர்கள் தான் தங்களுக்கு கொடுக்க போற கிரீடத்தை காப்பாற்றிக் கொள்வாங்க. மற்ற எல்லாருமே கிரீடத்தை வித்து போட்டுருவாங்க, அல்லது அபகரிக்கப்படும், அல்லது யாரோ அந்த கிரீடத்தை எடுத்து போடுவாங்க. உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை யாரும் வந்து எடுத்து போடக்கூடாது. மாம்ச ஆவி நிறைந்த ஒருத்தர் வந்து உன் மேல இருக்கிற தேவ அழைப்பு அபிஷேகத்தை எடுத்து போடக்கூடாது. கவனமா யோசிச்சு பாருங்க. போன்ல எல்லாம் போனதும் பரவாயில்ல, ஆனா இந்த போட்டோ மட்டும் போக கூடாது. இந்த போட்டோ மட்டும் போகக்கூடாது. பிசாசு, அது தேவன் அல்ல. போன்ல எது டிலேட் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா இந்த போட்டோ மட்டும் டிலேட் ஆகக்கூடாது. அது எது? பிசாசு, தந்திரம். தயவு செய்து சொல்றேன், ஏமாந்து சபைக்கு வரோமா, இந்த சர்ச்சையில சொல்றேன், ஒட்டுமொத்த இந்தியா உலகத்தில் எல்லா சபைக்கும் சொல்றேன், சபைகளுக்கு போறோமா, சபையில போகும்போது சகோதரத்துவம் அந்த உறவோடு கூட நம்ம இருக்கணும். அங்க கொயர்ல பார்த்தா அங்கே ஒரு கொயர்ல ஒரு லவ், பரிசுத்தமான சபையில அங்க ஒரு இச்சை, அங்க ஒரு பாவம். எது? பிசாசு, சத்துரு, ஏமாற்றான், வஞ்சிக்கிறான். இவைக்கு இடம் கொடுக்காமல் கர்த்தருக்காக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் பிரசங்கத்தில் உங்களோடு கூட ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை பேசுகிறேன். யாரா இருந்தாலும் சரி, செல்போனை தவறாக பயன்படுத்தாதீங்க. கர்த்தர் கண்களுக்கு முன்பாக யாருமே தப்பித்துக் கொள்ள முடியாது. என்னோட சில கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக யாருமே தப்பித்துக் கொள்ள முடியாது. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஒருவேளை அந்த யூடியூப்ல போற பிள்ளைகளுக்கு கூட இருக்கலாம். இங்க இருக்கிற பிள்ளைகள் சொல்றேன், அப்பா அம்மா செத்து போயிட்டாங்கன்னா எவ்வளவு கூட வர மாட்டாங்க. அவன் படுற கஷ்டத்தை மாத்திரம், உங்க பெற்றோர் படுற கஷ்டத்தை பாருங்க. நேரம் பாராமல் கஷ்டப்படுற உங்க பெற்றோர்களுக்கு துரோகம் பண்ற எண்ணம் உங்களுக்குள்ள வரணுமா என்பதை யோசித்து பாருங்க. பிறந்த பிஞ்சு பிள்ளைங்க பெற்றவங்க தான் பிள்ளைங்களுக்கு எல்லாரும்.
அந்த பெத்துக்கு வேதனைப்படக்கூடாது. பெத்த தாய், பெத்த தகப்பன், தாய் தகப்பனை வேதனைப்படுத்தக்கூடாது. சின்ன பசங்களுக்கெல்லாம் சொல்றேன், உங்க அப்பா அம்மா மாறுங்க, உங்களுக்கு நிச்சயமா வேதனைப்படக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. பசங்க ஆமென் சொல்லுங்க. சின்ன பசங்க ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு தாய் தகப்பன் சந்தோஷமா இருக்கணும். யோசிச்சுக்கணும், ஒருவேளை நம்ம தப்பு அவங்க தெரிஞ்சுச்சுன்னா, ஒருவேளை அவங்க செய்யற தப்பு மணிக்கணக்கா சாட்டிங், மணிக்கணக்கா கால், மணிக்கணக்கா பேசுறது, மணிக்கணக்கா அப்புறம் டிலீட் பண்றது, யாரை பார்க்கறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு பிக்ஸ் பண்றது, ஒரு தெரியாம இருக்கலாம். ஒரு நாள் அந்த பெத்த நெஞ்சங்களுக்கு தெரிய வரும்பொழுது அவங்க எவ்வளவு துக்கப்படுவாங்க யோசிச்சுப்பாங்க. நினைச்சு பாருங்க, எவ்வளவு துக்கப்படுவாங்க யோசிச்சு பாருங்க. அதுல சில சொல்ற ஆம்பளை பிள்ளைங்க எதிர போடுவாங்க, பொம்பளை பிள்ளைங்க தான் டேஞ்சர் கிடையாது. ஆம்பளை பிள்ளைகளும் சரி, பெண் பிள்ளைகளும் சரி, ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளை எல்லாம் சரி சமம் தான். எல்லாருக்கும் அந்த கற்பை காத்துக் கொள்ளணும். அதான் நம்ம சொல்ற, தயவு செய்து ஏமாந்து போய்விடாதீர்கள். உங்கள் கிரீடத்தை ஒருவனும் எடுத்து போராதபடிக்கு உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற கிரீடத்தை உறுதியாய் ஸ்ட்ராங்கா பற்றிக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். நாம எழுந்து இருக்கலாம். கர்த்தர் நம்மோடு பேசின எல்லா வார்த்தைகளுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம்.